இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி மேடம், நான் நர்ஸ் பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். பாரதி மேடம் அவங்க கண் முழிச்சிட்டாங்க. அத சொல்லதான் கால் பண்ணேன். தேங்க் காட். நான் அவங்க கிட்ட பேச முடியுமா? இதோ இங்கதான் இருக்காங்க, குடுக்குறேன் மேடம். இந்தாங்க, பாரதி மேடம் பேசணுமா? பாரதி மேடம். பிரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதை விடுங்க, துரையை நீங்க மீட் பண்ணீங்களா? இல்ல பிரியா, ஆனா கண்டிப்பா துரை எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். நடந்த விஷயத்த நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. உன் பாட்டிக்கு உன்னால இப்படி ஒரு நிலைமை வந்ததை நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நமக்கு இப்போ கல்யாணம் நல்லபடியா நடந்தாகணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். யார் குறுக்க வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். மித்ரா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நீ ஒன்னும் பாட்டியை கொலை பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. எங்க அவங்க ஆதிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட போறாங்களோன்னு பயத்துல பிடிச்சி தள்ளுன. அவங்க படாத இடத்துல பட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்காக வருத்தப்படுறதுனால நடந்த விஷயம் மாற போறதில்ல. பவானி சொல்ற மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பார்த்துக்கலாம். அண்ணே, நேரம் ஆக ஆக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே. பாரதி அண்ணி ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் கொடுத்த மாதிரி தெரியலண்ணே. உப்பு மாத்திர சடங்குக்கு முன்னால ராஜேஸ்வரி பாட்டிக்கிட்ட பாரதி அண்ணி எந்த ஆதாரமும் கொடுக்கலன்னா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை அண்ணியால மித்ராவுக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியலன்னா என்னென்ன பண்ணுவீங்க? தவக்கல, நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் ராஜேஸ்வரி பாட்டி சத்தியம் கேட்டப்ப நான் பாரதி மேல இருந்த நம்பிக்கையில தைரியமா சத்தியம் பண்ணி கொடுத்தேன். கண்டிப்பா பாரதி ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்க அண்ணி யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் பாரதியை முழுசா நம்புறேன். கண்டிப்பா துரைக்கு ஏதோ நடக்க நான் விட மாட்டேன். அவரு நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு மேடம். நான் உங்ககிட்ட துரை உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா அவங்க என்னை ஏமாத்தி ஒரு குடோன்ல வச்சு என்னை டார்ச்சர் பண்ணி துரை இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் வேற வழியே இல்லாம சொல்லிட்டேன். மித்ரா மாதிரி ஒரு பொண்ண ஆதி சார் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது மேடம். பிரியா, துரைய நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தவக்கல, கவலைப்படாத. என்ன ஆனாலும் பாரதி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது.